வணக்கம், நான் ஜனனி. இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா? இன்றைக்கி தான் தம் ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு பெரிய அகலமான அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 பட்டை, ஒரு 2 கிராம்பு, அப்புறம் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா எண்ணெயில் பொரிய விடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டுமே கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்க்கணும். நான் ஒரு 4லேருந்து ஒரு 5 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுவுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். என்னோடய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மதுரை டு கோயம்புத்தூர்கார பொண்ணு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒர்க் போயிட்டுருக்கேன். என்னோடய ஃப்ரீ டைமில் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ குவாலிட்டியாக எஃபர்ட் போட்டு வீடியோ கொடுக்க முடியுமோ நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்க்கும் போது எந்த ஒரு பொருளும் சீக்கிரம் வதங்கி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் பக்கத்திலே இருந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா சீக்கிரம் கீழே அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பக்கத்திலே இருந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை முடிஞ்சளவு நீங்கள் சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் அந்த அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த பிரியாணி செய்கிறதுலே பெரிய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறது தான். மற்றபடி கூட எல்லாமே சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இதுதான் ஒரு பெரிய வேலை. ஏன்னா இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விட்டுட்டே வரணும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. அப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். ரெண்டுமே ரொம்ப பெரிய பச்சை மிளகாவும் இல்லை, சின்னதும் இல்லை, மீடியம் சைஸில். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த தனி மிளகாய் தூள் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாவோடையே சேர்த்து போட்டு வதக்க போகும்போது பிரியாணியோட கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும்.
அதுக்காக தான் நம்ம இந்த டைம்லேயே வந்துட்டு தனி மிளகாத்தூள் சேர்க்குறோம்.